வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். கர்மா. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கர்மா உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுது? இது வெறும் நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? நம்ம வாழ்க்கையை தாக்கிற விஷயங்களையும் அவையின் விளைவுகளையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். வாழ்க்கையின் இந்த நியதிகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டா நாம் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். வாங்க, இன்னைக்கு வீடியோல கர்மா பத்தின ரகசியங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் அவிழ்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்மா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு செயல் என்று பொருள். அறிவியல்ல நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. இதுதான் ஆன்மீகத்துல கர்மா. நீங்கள் செய்யும் செயல்கள் ஒருபோதும் அழிவதில்லை. அவை ஒரு சுழற்சியைப் போல மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். நீங்கள் ஒரு கிணற்றுக்குள் சத்தமிட்டால் உங்கள் குரலிலே உங்களுக்கு எதிரொலியாக திரும்புவது போலத்தான் கர்மா. இதை புரிஞ்சுக்க இன்னும் ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒரு கடைக்காரருக்கு தினமும் 1 கிலோ வெண்ணெய் வித்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த விவசாயி சரியா 1 கிலோ தான் தராரா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாரு. ஆனா அந்த வெண்ணெய் 90 கிராம் தான் இருந்துச்சு. கடைக்காரருக்கு கோவம் வந்து விவசாயிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நீதிபதி விவசாயி கிட்ட கேட்டாரு, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அளக்க உங்ககிட்ட எடைக்கல் இல்லையா? விவசாயி சொன்னாரு, ஐயா, என்கிட்ட எடைக்கல் கிடையாது. ஆனா தராசு இருக்கு. இந்த கடைக்காரர்கிட்ட இருந்துதான் நான் தினமும் 1 கிலோ ரொட்டி வாங்குறேன். அந்த ரொட்டியை ஒரு தட்டுல வச்சு இன்னொரு தட்டுல அதுக்கு சமமா வெண்ணெயை வச்சு அளந்து இவர்கிட்ட கொடுப்பேன். இப்ப தப்பு யாரு மேல? கடைக்காரர் கொடுத்த அந்த 90 கிராம் ரொட்டி தான் வெண்ணெயாக அவருக்கே திரும்பி வந்திருக்கு. இதுதான் கர்மா. நீங்க ஒரு செடியை நடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வேப்பம்பூ விதையை நட்டுட்டு மாம்பழம் வேணும்னு ஆசைப்பட முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் இயற்கையின் விதி. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க. நீங்க மத்தவங்களுக்கு அன்பு கொடுத்தா அன்பு திரும்ப வரும். கோபத்தை கொடுத்தா கோபம் திரும்ப வரும். நீங்க செல்ஃபிஷா இருந்தா உங்க கூட பழகிறவங்களும் செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. இதுதான் கர்மாவின் உண்மையான வித்தியாசம் மற்றும் சக்தி. கர்மா எப்படி வேலை செய்யுது? 3 விஷயமா சொல்லலாம். 1, நல்ல எண்ணம். மனசுல மத்தவங்களுக்கு நல்லதை நினைச்சா அது நல்ல கர்மாவா மாறும். 2, நல்ல வார்த்தை. நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்க மனசை காயப்படுத்தாம இருந்தா மன நிம்மதியே தரும். 3, நல்ல செயல். நம்மான முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யறது. ஆனா செயல் மட்டும் இல்ல, நோக்கமும் முக்கியம். புகழ் கிடைக்கணும்னு உதவி செய்தா ஒரு கர்மா, உண்மையா உதவணும்னு செய்தா இன்னொரு கர்மா. கர்மா ஒரு விதை மாதிரி. இன்னைக்கு விதை போட்டா நாளைக்கு மரம் வராது. உடனே ரிட்டர்ன் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரியான நேரத்துல சரியான வடிவத்துல திரும்பி வரும். கர்மா ஒரு சுழற்சி. நீங்க யாரையாவது காயப்படுத்தினா லைஃப் வேற வழியில வேற மனிதர்களால அதே உணர்வை உங்களுக்கு அனுபவிக்க வைக்கும். நம்ம முன்னோர்கள் கர்மாவை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. 1, சஞ்சித கர்மா. இது ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு மாதிரி. நம்முடைய பல பிறவிகள்ல செய்த நல்வினை மற்றும் தீவினைகளின் மொத்த தொகுப்பு. 2, பிராரப்த கர்மா. இந்த மொத்த சேமிப்புல இருந்து இந்த ஜென்மத்துல நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சிறு பகுதி தான் இது. இதனாலதான் சிலருக்கு சின்ன வயசுலயே அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. 3, ஆகாமிய கர்மா. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிமிஷத்துல நாம செய்யற செயல்கள் இதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த 3 வகை கர்மாவையும் புரிஞ்சுகிட்டா நம்ம வாழ்க்கையில நடக்கிறத இன்னும் தெளிவா பார்க்கலாம். இதை விட மிக முக்கியமான கர்மா ஒன்று இருக்கு. அதுதான் நிஷ்காமிய கர்மா. நிஷ்காம என்றால் ஆசை இல்லாத, கர்மா என்றால் செயல். பலன் எதிர்பார்க்காமல் செய்யும் செயல்தான் நிஷ்காமிய கர்மா. பலன் வேண்டாம்னு சொல்லுவது ஈஸி. ஆனா மனசுக்குள்ள என்ன நடக்குது? அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறோமா? நல்லவனா தெரியணும்னு நினைக்கிறோமா? இவையும் ஆசைதான். நிஷ்காமிய கர்மா என்பது வெளியில் மட்டுமில்ல, உள்ளேயும் ஆசை இல்லாத நிலை. நீங்க ஒரு செயல் செய்யும்போது நான் செய்கிறேன்னு ஃபீலிங் இல்லாம, இதன் பலன் என்னன்னு கால்குலேஷன் இல்லாம, இது என் மூலம் நடக்குதுன்னு சரண்டரா இருந்தா அதுதான் உண்மையான நிஷ்காமிய கர்மா.
பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி கட்மையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த பாதை எளிததல்ல, ஆனா இதுவே மிகச்சிறந்த மார்க்கம். எனவே பல முனிவர்களும் இந்த நிஷ்காமிய கர்மயோகத்தை பின்பற்றினர். நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கர்மாவை பற்றி ஒரே வரியில் உலகத்துக்கே பாடம் சொல்லிக் கொடுத்துட்டான். சங்க இலக்கியமான புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் சொல்றார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மத்தவங்கள கை காட்டுறோம், ஆனா உண்மை அது இல்ல. நமக்கு வர்ற இன்பமும் துன்பமும் மத்தவங்க கொடுத்து வர்றது இல்ல, அது நாம விதைச்ச விதைதான். நாம செஞ்ச செயலோட எதிரொலிதான் அது. இதை உணர்ந்துட்டாலே நம்ம மத்தவங்க மேல் கோவப்பட மாட்டோம், நம்ம செயல்களை சரியா செய்வோம். நிறைய பேர் கர்மாவை ஒரு தண்டனையா நினைக்கிறாங்க, ஆனா உண்மை அது கிடையாது. கர்மா என்பது ஒரு ஆசான், ஒரு வழிகாட்டி. நாம செய்த தப்பிலிருந்து நாம கட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை வைக்கிற ஒரு முக்கியமான பாடம்தான் கர்மா. ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும்போது கர்மா அவனை அடிக்குதுன்னு சொல்றதை விட, அவ செய்த செயல் அவனுக்கு முக்கியமான பாடம் கற்பிக்க அவன் தேடி வந்திருக்குன்னு சரியாக புரிஞ்சுக்கணும். அப்ப இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா, நல்ல செயல்கள் மூலமா கர்மாவோட வேகத்தை கணிசமா குறைக்க முடியும்னு ஆன்மீகம் தெளிவா சொன்னது. எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவருக்கு உதவுவது, உண்மையான மனதார மன்னிப்பு கேட்பது, நேர்மையான மற்றும் தூய எண்ணங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுவது, ஆழ்ந்த தவத்திலும் ஈடுபடுவது, இதுவே உண்மையான கர்மாவிலிருந்து விடுபடும் நிச்சயமான வழி. வீடியோவோட முடிவா ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லவா? திருமூலர் என்கிற சித்தர் ஒரு அழகான வரி சொல்லியிருக்காரு, தன்னை அறியத் தனக்கொரு கேடில்லை. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நாம வெளியில இருக்கிற உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறோம், ஆனா நம்ம பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. என் கோபம் என்ன, என் ஆசை என்ன, நான் மத்தவங்களுக்கு செய்யறது உண்மையிலேயே நல்லதா அப்படின்னு நம்ம மனசை தொட்டு நாமளே நம்மை புரிஞ்சுக்கிட்டா நாம தப்பான பாதையில் போகவே மாட்டோம். எப்போ ஒருத்தன் தான் செய்யற செயல்கள் தான் தன்னோட எதிர்காலம்னு தன்னைத்தானே உணர்றானோ, அப்ப அவனை எந்த கர்மாவோ எந்த கேடும் அண்டாது. கர்மாங்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம ஞானம், நம்ம விழிப்புணர்வு தான் நாம் நல்ல மனுஷனாக மாறிக்கொள்ள முடியும். கர்மா அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி இருக்கு. நீங்க சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், நீங்க அழுதா கண்ணாடியும் அழும். இதனால இன்னைக்கு நீங்க விதைக்க போற விதை என்ன, அதை நன்றாக யோசிச்சு செயல்படுங்க. கர்மாங்கிறது ஒரு பயமுறுத்துற விஷயம் கிடையாது, அது ஒரு முக்கியமான பொறுப்பு தான். என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனமா நேர்மையாக செய்வோம். நம்ம ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பே சிவம். நன்றி.